கன்னி ராசி நேயர்களுக்கு வணக்கம். 2024ஆம் ஆண்டிற்கான ராசி பலன். இன்று கன்னி ராசிக்கு 31 ஜூலைக்குள் இந்த ஒரு செயலானது கன்னி ராசியினருக்கு நடந்தே தீரும். இதை யார் நினைத்தாலும் தடுக்கவே முடியாது. இதை தடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் இந்த ஒரு கோவிலுக்கு செல்ல வேண்டும். அப்படி ஜூலை 31க்குள் கன்னி ராசியினருக்கு எந்த காரியமானது நடக்கும் என்பதையும் இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமையாக காணலாம். அது என்னென்னு காணும் முன்பு முதல்ல நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற ராசி பலன்கள் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். எனவே நீங்களும் இதை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த கன்னி ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். கன்னி ராசி நேயர்களை எடுத்துக்கொண்டால் பொதுவாக அவர்கள் மிகவும் பொறுமைசாலியாக இருப்பார்கள். எந்த ஒரு செயலை அவர்கள் அடைய நினைத்தார்கள் என்றால் எப்படியாவது அடம் பிடித்து அழுதாவது அந்த ஒரு செயலை அவர்கள் பிடித்தே தீருவார்கள். ஒரு பொருள் அவர்களுக்கு பொருளோ அல்லது வேறு ஏதாவது ஒன்று அவர்களுக்கு பிடித்து விட்டது என்றால் அதை எப்படியாவது அடைந்து விடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபராக கன்னி ராசியினர் திகழ்வார்கள். எந்த ஒரு இடத்திலும் இந்த கன்னி ராசியினர் மிகவும் திறமைசாலியாக விளங்குபவராக இருப்பார்கள். அப்படிப்பட்ட கன்னி ராசியினருக்கு நீங்கள் அதாவது உங்களுடைய குடும்பத்துடன் உங்களுக்கு கல்யாணமோ அல்லது நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மாவுடனோ இருக்கிறீர்கள் என்றால் இந்த ஜூலை 31க்குள் அவர்களை விட்டு நீங்கள் பிரிந்து தனி வீட்டில் செல்வதற்கு வாய்ப்புகளானது இருக்கின்றது. ஏனென்றால் இந்த சனி வக்கர பயிற்சி அவ்வளவு கெடுதல்களை உங்களுக்கு கொடுக்க போகிறது. அதனை தாண்டியும் உங்களுடைய வீட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனையை தாண்டியும் நீங்கள் இந்த ஜூலை 31 வரை உங்களுடைய வீட்டிலே இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையானது உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படும். இதனால் மிகப்பெரிய இழப்புகளானது ஏற்படவும் வாய்ப்புகளானது இருக்கிறது. அதிகளவில் மனக்குழப்பங்களுக்கும் மனஸ்தாபங்களுக்கும் நீங்களும் உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களும் ஆளாக்கி விடுவீர்கள். எனவே உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையானது இந்த ஜூலை 31க்குள் ஏற்பட்டு விட்டது என்றால் ஒன்று நீங்கள் அவர்கள் என்ன கூறினாலும் மௌனமாக இருக்க வேண்டும். அப்படி உங்களால் இருக்க முடியவில்லை என்றால் நீங்கள் தனியாக இந்த சனி வக்கர பயிற்சி நவம்பர் மாதம் முடியும். அதுவரை நீங்கள் தனியாக சென்று இருக்க வேண்டும். எனவே இதனை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜூலை 31க்குள் உங்களுக்கு எது நடந்தாலும் நீங்கள் தனியாக செல்வதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு இங்கே பெரிய பலனை தேடி கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு சொத்து ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அதிலும் உங்களுக்கு இந்த பிரச்சனையானது தொடருமே தவிர தற்பொழுது இந்த காலகட்டத்தில் அந்த சொத்து ரீதியான பிரச்சனை முடிய வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு 2025ஆம் ஆண்டில்தான் சொத்து ரீதியான பிரச்சனையும் உங்களுக்கு வர வேண்டிய பணமும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தும் உங்களுக்கு வர வேண்டிய உங்களை விட்டு சென்ற உறவும் உங்களை திரும்பி வரும். ஏனென்றால் நவம்பர் மாதம் வரை உங்களுக்கு சனி வக்கர பயிற்சியானது நடக்கின்றது. எனவே தவறாமல் நீங்கள் இந்த ஒரு கோவிலுக்கு செல்ல வேண்டும். இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு நடக்க இருப்பதால் ஜூலை 31க்குள் ஒரு முறையாவது நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு கோவிலுக்கு செல்லுங்கள். இந்த ஜூலை 31 முடிவதற்குள் நீங்கள் ஒரு முறையாவது அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்லுங்கள். சென்று ஓம் ஆஞ்சநேயாக நமக என்கிற இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 108 முறைகள் வெள்ளை நிற பேப்பரில் எழுதி அதனை நீங்கள் ஒரு மாலை போல் கட்டி அதை நீங்கள் ஆஞ்சநேயருக்கு மாலையாக போட வேண்டும். இப்படி நீங்கள் போட்டு விடுங்கள். கட்டாயம் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சனைகளானது தீரும். சனி வக்கர பயிற்சியினால் உங்களுக்கு வரும் கெடுதல்கள் பாதி நீங்க வாய்ப்புகளானது இருக்கிறது. மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.